திருமாலம். மாகாளநாதர்னு பேர். மாகாள காலத்தையே நிர்ணயம் பண்ணது. அந்த ராகு காலம் யமகண்டன்னு வருது பார்த்தீங்களா, அதுக்கு பேர், அந்த சாமி பேரே மாகாளநாதர்னு பேர். அந்த மாகாளநாதர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா, அந்த சாமியோட அம்பாளுடைய பேர் வந்து ராஜமாதாங்கி, சிவனுடைய பேர் மாகாளநாதர். அங்கே உள்ள மரம் வந்து விருட்சம், தலை விருட்சம் வந்து கருங்காலி மரம். கருங்காலி மரம் உள்ள ஒரே விருட்சம் உள்ள கோயில் அங்கே. மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இதெல்லாம் செவ்வாயோட சாரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அங்கே போகலாம். இது செவ்வாயினா மங்களம், செவ்வாயினா கணவன், செவ்வாயினா கல்யாணம். செவ்வாய் ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது சார், ராகு கேது தோஷம் இருக்குது சாருங்கன்னா, இந்த ஊரில் ராகு கேது ராகு யோக கேதுவாக இருக்காரு. திருமாலம்ங்கிற கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா, அந்த ஊரில் ராகு யோக கேது. திருமண சாந்தியை அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அங்கேருந்து வந்தீங்கன்னா, அதில் பால விநாயகர்னு பேர். எல்லா கோயில்லையும் பிள்ளையார் வந்து தும்பிக்கோட இருப்பார், அந்த கோயிலில் மட்டும் பால விநாயகராக இருப்பார். ஆதி விநாயகர்னு பேர், பால விநாயகர். பாலமுருகன் குழந்தை பருவத்தில் அப்படி எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருப்பார். சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். அந்த கோயிலேருந்து சாமி கும்பிட்டு நீங்கள் வெளில வரப்பே, நீங்கள் போகிற வழியில் எங்கேயாவது ஒரு சர்ப்பம், கோயிலே சர்ப்பத்தை பார்த்தாலும் இல்லை வெளியில் எங்கேயாவது நீங்கள் சர்ப்பத்தை பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டுங்கிறது நிச்சயமான உறுதி. இந்த கோயில் வந்து 2 அரளிப்பூ மாலை வாங்கிட்டு போய் கண்டிப்பாக ராஜமாதா அங்கேயே போகணும், மறந்துடக்கூடாது. யாருக்கு எத்தனை விளக்கோ, கணவன் மனைவி போகிறாங்களோ அவங்க 2 பேருக்கு, ஒருத்தர் கணவருக்கு 30 வயசு, மனைவிக்கு 29 வயசுனா 29 வயசு மனைவியும், கணவர் வந்து 30 வயசு 30 விளக்கு ஏற்றணும் அந்த கோயிலில். இந்த வேலையை செஞ்சிட்டிங்கன்னா திருமாலங்கிற கோயில் உங்களுக்கு கண்டிப்பாக, இந்த கோயில் ஆலயத்தை சென்று வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும், நடக்காமல் இருக்காது.